இங்கே நேரில் கொண்டாந்து நிறுத்திட்டார் ஐயாவே. இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் நான் இதை ட்ரெயில் பார்க்குறேன், செஞ்சு பார்க்குறேன், சாப்பிட்டு பார்க்குறேன்லாம் இல்லை. இனிமேல் இதை தான் நம்ம சாப்பிட போகிறோம். இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய தலைமுறைகளுக்கும் நம்ம இதை தான் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஐயா மாதிரி ஒருத்தர் வந்து கிடைச்சதுக்கே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பாக்கியம் செஞ்சுருக்கணும். பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சதுனால தான் இங்கே அனைவருமே இங்கே வந்திருக்கிறோம். ஐயா அவர்களுக்கு மிகுந்த அற்புதமான ஒரு நன்றியும் பாராட்டும் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஐயா சொன்னாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, மணி மோட்டிவில் தான் ஐயா பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது 100% இல்லை அப்படிங்கிறது உள்ளே வந்தோடனே நம்மளால் உணர முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக என்ன அளவுக்கு நம்மளுக்கு வந்து சர்வீஸ் பண்ண முடியுமோ அதுக்குண்டான வேலைகள் மட்டுமே அவர் பார்க்குறாரு. திருப்பி வந்து இனிமேல் வரக்கூடிய காலத்துக்கு இங்கே இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே இப்படியே கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால அவர் வேற ஒரு பரிமாணத்தில் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு. அது போகணும். அவர் மிகப்பெரிய லெவலில் இதை கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்தணும். எல்லாருமே இதில் பயனடையும் அப்படின்னா இன்று முதல் நம்ம வந்து ஒரு தென்றல் குடும்பம், நம்ம அனைவரும் சேர்ந்து அவருக்கு கை கொடுக்கணும். ஒரு கை தட்டினா ஓசை இல்லை, அனைவரும் தட்டணும். மிக அற்புதமாக அவர் இந்த பணிகளை செய்யணும். நம்மளால் முடிஞ்சதை உதவிகள் நிச்சயமாக அவருக்கு செய்வோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பிரபாவதி. நான் வந்து ஒசூர்லேருந்து வரேன். இங்கே நான் வந்தோடனே எல்லாருமே என்னை பார்த்து கேட்டாங்க, எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. நாங்களாம் குண்டாக இருக்கோம், அதனால வந்திருக்கோம். நீங்கள் ஒல்லியாக தானே இருக்கீங்க, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. அந்த உண்மையை நான் யார்கிட்டையுமே சொல்லலை, ஆனால் இப்போ சொல்கிறேன். நம்ம எல்லாத்தையுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அது வந்து ஆரோக்கியம். அது வந்து யார்கிட்டையுமே இப்போ வந்து இல்லை. நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். வேறு எதுக்காகவுமே இல்லை. நான் வந்து யோகா படிச்சுட்ருக்கேன். அதில் வந்து எங்கள் மேடம் வந்து இயற்கை உணவை பற்றி எடுத்தாங்க. அப்போ சொல்லும் போது சொன்னாங்க, நம்ம உணவு தான் நம்ம உடலாக மாறுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து தெரியல. ஏதோ சாப்பிடணும், வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அந்த சாப்பாடை வந்து கரெக்டாக எப்படி சாப்பிடணும், அது எப்படி நம்ம சக்தியாக உடலுக்கு மாறும் அப்படின்றத யாருமே உணர்ந்து சாப்பிட்றதில்ல. அங்கே வந்து எல்லாமே வந்து சொன்னாங்க எங்கள் மேடம், எப்படி சாப்பிடணும் இயற்கை உணவு. இருந்தாலும் அதை வந்து முழுமையாக கற்றுக்கிறணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக நான் வந்து என்னோட தேடுதலை ஆரம்பித்தேன். அப்போ வந்து யூடியூப் சேனலில் போய் பார்க்கும்போது ஐயாவோட நிறையா வந்து வீடியோலாம் பார்த்தேன். அது வந்து எனக்கு காதோட மட்டும் இல்லாமல் என்னோட இதயம் வரைக்கும் அது வந்து ரீச் ஆச்சு. சரி, அப்போ வந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப சண்டை போட்டு பெரிய ஃபைட்டுகளாக அப்புறம் இங்கே வந்திருக்கேன். அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த நம்ம சென்னியப்பன் ஐயா வந்து ஒரு வாழைப்பழ பேடான்னு ஒரு உணவு வந்து தயார் செஞ்சார். அது வந்து இனிமேல் கொஞ்சம் பேர் வந்து மாற்றம் செய்கிறோம். வாழைப்பழமே வாடா. ஏன்னா அது ரொம்ப வந்து அருமையாக இருந்துச்சு. அது சாப்பிட எப்படி சொல்கிறதுனே தெரில. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த ஜூஸ் வகையெல்லாம் கொடுத்தாங்க. பீட்ரூட் ஜூஸு, அப்புறம் தேங்காய் பால், கடலை பருப்பு எல்லாம் கலந்து வந்து ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அது வந்து சூப்பராக இருந்துச்சு. சூப்பர்ன்ற விட வேறு எப்படி ஒரு சொல்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. அது எல்லாருமே நம்ம லைஃப்பில் டெய்லி வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் இவர் வந்து இவர்கிட்ட நேற்று சொல்லிட்டு இருந்தேன், இவர் வந்து எங்கள் அப்பா மாதிரியே எல்லாமே அந்த ஃபேஸ், அந்த ஹைட், வெயிட் எல்லாமே அப்படியே இருக்கார். ஆனால் இத்தனை நாளும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்பாவாக இருந்து இந்த உணவை வந்து நமக்கு வந்து பரிமாறி இருக்காரு. அதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் இயற்கை உணவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சமைச்ச உணவில் வந்து பார்த்திங்கன்னா அதோட எனர்ஜி வந்து 50% தான் நம்ம உடலுக்கு வந்து கிடைக்குது. ஆனால் அந்த இயற்கை உணவை நம்ம சாப்பிடும் போது அதோட அந்த 100% சக்தி வந்து நமக்கு வந்து உடலுக்கு வந்து கிடைக்குது. அதனால உடல் மட்டும் இல்லை, மன ஆரோக்கியமும் நமக்கு சேர்ந்து வந்து கிடைக்குது. அதனால் நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த இயற்கை உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழுவோன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விரையப்படுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம்.
வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் செல்வி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். நான் ஃபஸ்ட்டு என்னென்னா, மோஸ்ட்லி எங்கள் அம்மாவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு. அவங்க நிறைய அந்த இங்கிலீஷ் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு அந்த மாத்திரை சாப்பிட்டு அவங்களுக்கு வயிறே புண்ணாகி சாப்பிடவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அப்போ தான் எனக்கு எங்கள் சித்தப்பா ரொம்ப சித்த வைத்தியமாக நிறைய ஆன்மீகவாதி அவங்க. அப்போ அந்த நிறைய இயற்கை மருத்துவங்கள் பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி, அந்த மெடிசின் கொடுத்த அவங்க குடித்தா இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டதுனால அந்த இயற்கை இந்த மெடிசின் போட்டால் அவங்களுக்கு சேர மாட்டேங்குதுங்கிறாங்க. அவங்க சேரலை அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் கஷ்டமாயிடுச்சு. சரி, அப்புறம் என்ன நிறைய அப்புறம் வேறு வழியெலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். அப்போ நிறைய இந்த யூடியூப்பில் நிறைய ஐயா மாதிரி நிறையா பேர் பேசிகிட்டு இருக்கிறது போடுறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எங்கள் அம்மாவுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். நான் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை இப்படி செய்யுங்க. அப்போ எனக்கு என்னென்னா, ஒரு நாள் ஏதாச்சும் ஐயா இதை பார்த்தேன். அவங்க பேசுகிற விதம் அந்த இப்போ போய் பாருங்க, இதுக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ண நினைக்கல, இதோட வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட்டாக அவங்க பேசுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இப்படி பேசுகிறேன், நம்ம ஏன் ஃபாலோ பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு எனக்கு அப்போவே தோணிடுச்சு. அப்போ என்ன பண்ணேன், ஒரு நாள் ஆயில் ஃபுல்லிங் பண்ணுங்க, இப்போயே பார்த்துட்டு இருக்கையில் போய் வாயில் ஊற்றிட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உடனே என்னமோ எனக்கு சினிமா என் மைண்டு கொடுத்துல ஆட்டோமேட்டிக்காக நான் எந்திரிச்சு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். போய் கிச்சனுக்குள்ள போய் எடுத்து வாயில் ஊற்றிட்டு அப்போ கண்டினியூஸாக அதை பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாருங்க நான் எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி என்ன வந்திருக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்குமா. பார்த்துட்டு உனக்கு வேலையே இல்லையா, எப்போ பாரு தென்றலையா எப்படி பார்த்துட்டு இருக்கு. அப்போ எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம், அந்த மாத்திரையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க, இதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுங்க, இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுங்க நீங்கள் என்ன அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சாப்பிட்டு இப்போ அவங்களால சாப்பிட முடியுது, வயிறு வலி இல்லைங்கிறாங்க. மாத்திரை சுத்தமாக. அப்போ மற்றவங்கள சொன்னாங்க, ஐயோ நீங்கள் மாத்திரை போடாமல் இருந்தால் பாருங்கள் அவங்களுக்கு என்ன ஆயிரும், நீங்கள் இப்படி நிறுத்த வச்சுட்டீங்களே அப்படின்னு. அவங்க அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, என் பொண்ணு சொல்லினா எனக்கு 105% நம்பிக்கை, நான் அதுமாரி என்ன வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தனை பேர் சொன்னவங்களையும் இது பண்ணி பிரேக் பண்ணி எங்கள் அம்மா எடுத்து இப்போ நல்லா இப்போ அவ்வளோ வேலையும் 2 சின்ன குழந்தைங்க 75 வயசுலேயும் கூட அவ்வளோ அந்த குழந்தைங்களுக்கு அப்படி மூட்டு வலி ரொம்ப நாளாக இருக்குது, அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலைன்னா. ஆனால் அந்த வலியையும் க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னென்னா, எனக்கு இந்த இயற்கை உணவில் ரொம்ப நாட்டம். இதை ஐயாவோட வீடியோ பார்த்து 2 வருஷமாகவே நான் ஒவ்வொரு நான் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த இயற்கை உணவில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆர்கானிக் ஷாப்பே வைக்கணும்னு நான் முடிவு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணேன் என் ஹஸ்பண்டை. இது நம்ம பிஸ்னஸே இல்லையே, நீ எதுக்கு இந்த சம்மந்தமே இல்லாததெல்லாம் நீ இழுத்துட்டு வரணும்னு நினைக்கிற, இல்லை நீங்கள் யாருமே நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம், நானே பார்த்துக்குவேன் அப்படி. சரின்னு வாங்கி அந்த வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடிவைகள் இந்த எல்லா இதுவும் இருக்கும். உள்ளே வர்ற கஸ்டமர் நம்ம நல்ல ஆர்கானிக் ஃபுட்டை வாங்கிட்டு கெமிக்கல் இல்லாமல் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் வச்சேன். வர்றவங்க எல்லாம் அந்த ஃபுட்டை யாரும் வாங்கலை, எல்லாமே மருந்தாக கேட்டு எல்லாம் ஓடி எனக்கு அந்த மெடிசின் இருக்கா, இந்த மெடிசின் இருக்கா, இப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்குறத விட அவங்க அழுவாங்க, நம்ம ஒரு டாக்டர் மாதிரி ஃபீல் பண்ணி அழுவாங்க, இதுக்கு ஏதாவது இருக்காங்க, இதுக்கு எங்கேயாவது இருந்தால் தேடி வாங்கி கொடுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு அப்புறம் சரி அதுக்கான அந்த மெடிசின்ஸ் பற்றி இதுகெல்லாம் பற்றி நிறைய அவங்க கொடுத்துருக்கிறதுலே இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றையும் அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சுட்டேன் அவங்க. அப்போ எனக்கு இவ்வளோ அற்புதம் இருக்கக்கூடிய இந்த விஷயத்த இது என்னொன்று இதே மக்கள் நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லி நாங்கள் அதே மாதிரி மன ரீதியாகவும் நிறையா பேர் பிரச்சனையில் இருக்காங்க. யோகா கிளாஸே நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் ஃப்ரீயாக யோகாவுக்கு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா ஒருத்தருமே வரமாட்டேங்கிறாங்க. பெரிய ஆச்சரியம் எனக்கு. நம்ம பணமே வேண்டாம், ஃப்ரீயாக செல்வி கொடுக்குறோன்னு சொல்கிறோம், ஏன் வரமாட்டேங்கிறாங்க? நாங்கள் 2 பேர் மட்டும் போய் மாஸ்டர் எனக்கே கஷ்டமாக இருந்தது. அப்படி 1 மாதம் வரைக்கும் போனால் ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க.
ஏன்னு கேட்டால் பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க, வேற ஏதாவது தப்பாக நினைப்பாங்க, என்ன எதுக்காக அவங்க அப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லி. நல்ல விஷயத்துக்கு கூட இப்படியும் இருக்கா அப்படின்னு எனக்கு யோசிக்க வச்சது ரொம்ப. அப்படி இது பண்ணிட்டு அதுலேருந்து எனக்கு இந்த டாக்டர்கிட்ட போகிறது, என் பிள்ளைங்களுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்தே பக்கத்து வீட்லேயே சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் குழந்தைங்களாம் பிள்ளை பெருசாகிட்டா ஏன் காய்ச்சல் இதுன்னா நீங்கள் டாக்டர்கிட்டே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ எனக்கு டாக்டர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த மெடிசின் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி. என்ன உடனே காய்ச்சல்னா என்னென்ன அந்த நம்ம தான் படிச்சிருக்கோம்ல, அந்த இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயமாக வச்சு எடுத்து கொடுத்துருவேன். நீங்கள் ரொம்ப முட்டாள்தனமாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்க, நீங்கள் 3 நாளில் பாருங்கள் அது ரிசல்ட் அப்படிம்பேன். சரிண்ணா அதே மாதிரி. ஆனால் என் பையன் மட்டும் அதை கேட்கவே மாட்டான். இதெல்லாம் போங்க உடனே கஷாயம் போட ஆரம்பிச்சிருங்க, ஒன்றும் வேண்டாம் அதெல்லாம் இன்னும் எனக்கு ஒன்றும் வேண்டாம். என் பொண்ணு நான் சொன்னால் அப்படியே கேட்பான். சரி அந்த மாதிரி அப்படி பண்ணி அவள் வந்து க்யூர் ஆகிடுவான். அது மாதிரி எனக்கு எதுனாலும் நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், இந்த மெடிசன் எடுப்பேன் சரியாயிடும். அப்போ என்ன நினச்சேன், எனக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருந்து 89 இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ இருக்க வெயிட்டு கூட்டிகிட்டே போகிறோமே, ரொம்ப லேசினஸ்ஸாக ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆச்சு. இது இருந்தால் நம்ம அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ அம்மா மாதிரி நாளைக்கு ஃபியூச்சரில் முட்டி வெளி வந்துடும், அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் நம்மளும் கஷ்டப்பட வேண்டி வரும். அப்போ இப்போவிலேருந்தே நம்ம அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் முடிவு பண்ணிவிட்டு நான் அப்போ என்னென்னா அப்போலேருந்தே கொஞ்சம் இயற்கை உணவு எடுக்கிறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாம் பண்ணுவேன், ஆனால் என்னால் மட்டும் சீக்கிரம் எந்திரிக்கவே முடியாது. அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா என்னால் அது மட்டும் செய்யவே முடியாது. எந்திரிப்பேன், ஒரு வாரம் எந்திரிப்பேன், 10 நாள் எந்திரிப்பேன், அதுக்கு மேலே என்னால் எந்திரிக்க முடியாது. இந்த யோகாலையும் சொல்லுவாங்க நேரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு. ஆனால் அதை பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன், மறுபடியும் வெயிட்டு கம்மியானது ஜாஸ்தி ஆயிரும். இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. அப்படி இருந்துட்டு இருக்கப்போ தான் அப்புறம் என்ன பண்ணேன், திடீர்னு என் பையன் பார்த்தா எனக்கு திடீர்னு எனக்கு தலைவலிக்குது, உடம்பு சரியில்லை, சளி வந்துடுச்சு, சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு வந்த நோயை விட அவன் பயந்த விதம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்போவே என்ன நம்மளை சரி எனக்கு டாக்டரை கூட்டிகிட்டு போகிறதுக்கெலாம் விருப்பம் இல்லை, ஆனால் அவன் இதில் அவ்வளவு நம்பிக்கை, அவன் டாக்டரை மட்டும்தான் நம்புவான், டாக்டர் மெடிசின் தான். அப்போ என்ன பண்ண, சரி அவனோட திருப்திக்காக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, சரி நீ என்ன விருப்பப்படி எங்கே போகணும்னு நினைக்கிறியோ நான் இங்கே வர்றேன், ஆனால் நீ ஃபைனலாக நீ ஒரு இடத்துக்கு வருவ, அதுதான் இயற்கையாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சரின்னு சொல்லி எல்லாம் போய் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைனாலும் கூட அவனுக்கு ஒரு அந்த பயத்துலேருந்து அவன் வெளியில் வரல, அந்த கான்ஃபிடென்ஸு இதாக. அப்போ எனக்கு என்ன நீ இங்கே வரணும் அப்படி இந்த ஐயாவோட வீடியோலாம் நல்லா பேசுகிறதெல்லாம் எடுத்து நான் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். அப்போ அதுலேயும் சில வீடியோஸ் அவன் பார்த்துருக்கவே மாட்டான், பார்க்குறான், நான் வேறு நான் வாட்ச் பண்ணி பார்ப்பேன். அப்போ இது என்ன தான் பண்ணுறது, இதுக்கு முடிவு தான் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, அப்போ இப்போ இந்த பயந்த டைம்லேயே கொண்டு போய் உட்கார வச்சா மட்டும்தான் இழுத்துட்டு போக முடியும்னு முடிவுக்கு நான் வந்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி போகணும்னு சொன்னால் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் முதல்ல நான் முடிவு பண்ணியாச்சேன். 1 மாதத்துக்கு முன்னாடியே, டைம் இல்லை, நவம்பர்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஐயாவோட ப்ரோக்ராம் இப்போ தான் வருது. சரி அப்புறம் என்ன பண்ண யோசிச்சுட்டு அந்த டைமுக்காக வெயிட் பண்ணேன். முதல்ல முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அந்த 2 நாளைக்கு முன்னாடி தான், இன்றைக்கி ஏற்கனவே புக் பண்ணியாச்சு, 3ஆம் தேதி நம்ம போகிறோம், வர்றியான்னு கூட கேட்கல, போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அப்படியா ஒன்றுமே பதில் சொல்லலை, ஏன்னா இப்போ இருக்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி. அதனால் சரி பதில் வரல, அப்போ உறுதியாக வந்துடும், ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டதே அப்படி தான் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு கடைசியாக எப்போவுமே அந்த டைமுக்கு அவன் மாற்றி பேசுவான் எந்த ஒரு விஷயமே. அப்புறம் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்களே, நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகுதா என்னன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நல்லாச்சுன்னா நான் அப்புறம் அடுத்து எதாக இருந்தாலும் போய்க்கிறேன் அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக 2 பேர், நான் போகிறதே உனக்காக மட்டும்தான், நீ கண்டிப்பாக நீ வந்தால் தான் நான் போவேன், இல்லாட்டி நீ மட்டும் போ, எனக்கு வரணும்னு கூட அவசியம் இல்லைன்னு ரொம்ப கம்பல் பண்ணி நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு வந்து 2 பேர் ஜாயின் பண்ணோம். ஆனால் அப்போ அந்த தலைவலி வந்த டைமில் என்னென்னாச்சுன்னா, அப்போவே நான் சொல்லிட்டேன், இனிமேல் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஒன்லி இயற்கை உணவு தான் சாப்பிடணும், ஏன்னா இங்கே டைம் கிடைக்கல. அப்போ என்னதுன்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம வேஸ்ட்டாக இருக்கப்போ இந்த 1 மாதமாகவும் நீ இயற்கை உணவு தான் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பையனுக்கு கொடுத்துட்டு பையன் என்ன சாப்பிட்றானோ அதை மட்டும்தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் அதனுடைய மாற்றங்கள் தெரியும், அந்த இது நம்ம உணர முடியும் ஃபஸ்ட்டு.
அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிட்டு அவன் என்கிட்ட என்ன ரிசல்ட் வருது இதை பற்றி அப்படின்னு பார்ப்பேன். ஆனால் அந்த பார்த்தா இந்த ஒரு வாரம் 2 நேரம் ஃப்ரூட்ஸு 1 நேரம் சிறுதானிய உணவு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ உடம்பே லேசாயிடுச்சு பாருங்கள். அவ்வளோ காற்று மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஃபீலிங், ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. பல 4-5 மணிக்கெல்லாம் டாங்னு யாருமே சொல்லாமல் நான் எழுந்திரிச்சிடுறேன். அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. அதே மாதிரி பையன் பார்த்திங்கன்னா அந்த உணவு அவன் 40 நாளைக்கு பக்கமே இருக்கும். அவ்வளோ நாள் அந்த உணவே தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் ஒரே வாரம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கே 3 கிலோ கம்மியாயிருக்கு. கம்மியானவனே அப்போ ஐயா சொல்கிறபடி அங்கே போனோம்னா நம்ம எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இயற்கை உணவை நம்ம இங்கே வந்தால் தான் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நம்ம கற்றுக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம ஃபேமிலிக்கே நாளைக்கு கொடுக்க முடியும், பக்கத்தில் இருக்க முடியும். அதை விட என் கஸ்டமருக்கு நான் நிறைய பேருக்கு சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஒவ்வொரு வேதனையோடு வர்றதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மெடிசின்லாம் அவங்களுக்கு தேவையில்லையே, நீங்கள் இயற்கையாக அந்த உணவு எடுத்து நல்லா ஹாப்பியாக வாழுங்கன்னு நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணலாமே. அப்போ அந்த 2 ரீசனுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்படிங்கிற ஒரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன்னா இது 4 பேருக்கு போய் சேரணும் கண்டிப்பாக. ஆனால் நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் அதெல்லாம் சொல்ல முடியும். அதுக்காகவே நம்ம உணரணும் அப்படின்னு. இப்போ நிச்சயமாக இன்னும் இந்த 48 நாளில் ஐயா சொன்ன மாதிரி 10 கிலோ கண்டிப்பாக கம்மி பண்ணிடுவோம். அதில் எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்குது. அதனால் வணக்கம், நன்றி சார். அதை விட இந்த முக்கியமான விஷயத்தை சென்னியப்பன் சாரு சொல்லவே முடியாது. அவ்வளோ என்ன ஆக்டிவாக இவ்வளோ தூரம் கூட எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு சுறுசுறுப்பாக அந்த சூப்புலாம் சான்ஸே இல்லைங்க. தக்காளி ஜூஸும் சரி, அந்த மணத்தக்காளி ஜூஸும் சரி, சொல்லவே முடியாது. அவ்வளோ அருமையாக பண்ணி எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தி மனசில் இடம் பிடிச்சிட்டிங்க. அதை விட கோபி இந்த சரவணன் சாரியாவுக்கு அதை விட ரொம்ப பெரிய நன்றின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று கிளாஸ் எடுத்தாங்க. அவ்வளோ அருமையாக எடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. நிறைய ஹாப்பியாகவும் கூட ஆயிட்டாங்க. அவ்வளோ நல்லா ஐயா இல்லையே எப்படி நம்ம இந்த ஒன் டே எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் அது தெரியாமல் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் அவங்க வேறு ஆங்கிளில் வேறு ரொம்ப நல்ல விஷயங்களை அவங்க எடுத்து சொல்கிற விதம் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு நல்ல நேரத்தில் வந்திருக்கோங்கிற மனநிறைவை கொடுத்தது. அதே மாதிரி இந்த இயற்கை உணவு சாப்பிட்றதுனால உடல் மட்டும் ஆரோக்கியம் இல்லை, மனசும் ஆரோக்கியமாக இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக சிந்தனை அதிகமாக தூண்டப்படுது. அதனால் எல்லாருமே அதை எல்லாரும் ஃபாலோ நம்ம இங்கே வந்திருக்க எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். அதில் எந்த நல்ல ஐயாவும் விட போகிறதில்ல. நமக்கு நல்லாவே செய்வோங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே எல்லோரும் வந்திருக்கோம். ஆனால் அதே இதை கேட்குற இதே மாதிரி நம்ம போய் பக்கத்து வீட்டில் நம்மளை பார்த்து இது பண்ணுற இன்னும் நிறைய பேர் வரணும், இது நல்லா பயனடையணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். உங்களுக்கு நன்றிங்க. நிகழ்ச்சி நான் யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன். அவர் இந்த சொல்கிற விதத்தை விட அவர் திட்டுறாரு பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுட்டு போங்க, உங்கள் இஷ்டம், எனக்கு என்ன வந்தது, உங்கள் உடம்பு அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க. அப்போ இதுலேருந்து அவர் எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாருங்கிறது அது தெரிஞ்சுட்டு தான் நான் நைட்டு ஃபோன் எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்குவேன். திடீர்னு தூக்கம் வரலைன்னா 1 மணிக்கெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருப்பேன். அதில் வெயின் வெரிகோஸ் இந்த சொரியாசிஸ் பற்றி அவர் சொன்னது உடனே எனக்கு ரொம்ப அது பிடிச்சது. என் ஃப்ரெண்டுக்கு அது இருக்குது. அதனால் உடனே என்ன பண்ண ஃபோன் பண்ணி அவள் என்னமோ நினச்சிட்டு அந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு உனக்கு 2 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறிய அப்படின்னா, ஐயோ நான் மறந்துட்டேன் நைட்டுங்கிறது. இந்த மாதிரி சொரியாசிஸ்க்கு போட்டிருக்கிறாரு, நீ பாரு, ரொம்ப நல்லா இருக்குது, உனக்கு இது செஞ்சின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டு உனக்கு ரொம்ப பயன் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவள் வேப்பலை குளியல், குப்பைமேனிக்கு தலை குளியல் எல்லாமே நான் சொல்லி குளிச்சிட்ருக்கேன். நானும் 1 மாதமாக இவர் சொன்ன ஒரு இதுதான் ஃபாலோ பண்ணி, ஃபுட்டும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறேன், குளியலும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி மார்கழி மாதமானால் எனக்கு கையெல்லாம் ஒரே வெடிப்பு வந்துடுங்க. ஆனால் இப்போ எல்லாம் மினு நல்லா இருக்குது. எல்லோரும் கேட்குறாங்க, இவ்வளோ நல்லா இருக்கிற என்ன இது விஷயம் அப்படின்னாங்க. நான் தென்றல் இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்களும் எல்லோரும் வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அதை விட கோபி சரவணன் சார் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்தார் நேற்று. அவருக்கு ரொம்ப 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 நன்றிங்க.
அதே மாதிரி இவர் எந்நேரம் சிரிச்சுட்டு இருக்கிற சென்னியப்பன் சார், அவங்க குரூப் எல்லாத்துக்குமே நன்றி. அதனால் எங்கள் மகளிர் சார்பாக ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு சென்னியப்பன் சாருக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேங்க. கருத்துக்கள் யாரும் இருக்கீங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு தங்கை சௌமியாஸ்ரீ. ஆக்சுவலாக இதை பார்த்து தான் நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா ஜஸ்ட் ஆரம்பிக்கும் போது இந்த வேர்ட் தான் இருக்கும். எனக்கு தமிழ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதை பார்த்துட்டு தான் சரி இவர்கிட்டயே போய் அந்த வணக்கத்தை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். சொல்லிட்டேன், அது நல்லா சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நான் நிறையாலாம் பார்க்கல, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்ததுலேயே தெரிஞ்சிருச்சு. சரி இப்படி தான் இருந்தால் இப்படி தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வந்து நம்ம இயற்கையிலேருந்து தான் வந்திருக்கோம். அப்படிங்கும்போது இயற்கை சார்ந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம ஷெட்யூல் டியூட்டி அந்த மாதிரி போயிட்டே இருக்கோம். லைஃப் அப்படியே ரொம்ப இறுக்கமாக ஓட்டத்திலே இருக்கனால தான் யாரும் இங்கே வர முடியல. 4 நாளாக அப்படியா இப்படியா அப்படின்றாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் சொன்னாங்க. எங்கள் வீட்டில் சுத்தமாக அலோவ் பண்ணவே இல்லை. முக்கியமாக நான் வந்ததுக்கு ரீசன், இப்போ நான் வரணும் அப்படின்னா நான் ஈவன் வந்து இங்கே எத்தனை பேர் அன்மேரிடாக இருக்காங்கன்னு தெரியல. நானும் இந்த பொண்ணு மட்டும்தான் இருப்போம்னு நினைக்கிறேன், மற்றபடி யாரும் இல்லை. அப்படி ஒரு பொண்ணை வந்து தனியாக இந்த மாதிரி கேம்புக்கு விடணும் அப்படின்னாவே நிறைய பேர் யோசிப்பீங்க. இப்போ உங்கள் வீட்டிலேயே உங்கள் பொண்ணுங்களை விடணுனாலே எவ்வளோ யோசிப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தது யாராவது கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம போவோமா இல்லைன்னு கூட நான் அப்படியே தவிச்சிட்டு இருந்தேன். இவங்க என்ன இப்படி இருக்காங்க, கூட்டிகிட்டு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தான் இருந்தேன். பட் சப்போர்ட் பண்ணிவிட்டு என் கூட வந்ததுக்கு அம்மாக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நிறையா சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோ பார்த்து கொண்டு போய் எங்கள் பாட்டி தாத்தாட்டெலாம் காமிச்சா என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இதை பார்த்து பண்ண நான் மயங்கி விழுந்துருவேன், இது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து இங்கே அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால பெரியவங்களாக இருந்தாலும் இங்கே இன்னும் பெரிய கொடுமைலாம் படுத்த போகிறதில்ல, நல்ல விஷயம் தான் பண்ணுறோம். அதனால் கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் விரும்புகிறேன். அப்புறம் இயற்கை சார்ந்த பொருட்கள் யூஸ் பண்ணுறது, இயற்கை குளியல் அப்படின்னா நம்ம வந்து குளிச்சது தக்காளி எல்லாமே சூப்பர் தான். பல்பொடி எல்லாம் நம்ம இயற்கையாக பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது. அதை பற்றி நிறைய சொன்னாங்க, அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக வந்து ஐயா இருக்காங்க, சென்னியப்பன் ஐயா. அவங்க சமைச்சு கொடுத்த உணவு, இப்போ நம்ம எத்தனையோ ஹோட்டல், இப்போ நானே வந்து பிஸா சாப்பிட்ருக்கேன். ஒரே ஒரு டைம் லைஃப் டைமில் ஒரு டைம் சாப்பிட்டே எப்படி தான் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ யோசிக்கிறேன், அதெல்லாம் போய் எதுக்கடா சாப்பிட்டோம், ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த இதெல்லாம் இது இவ்வளோ அமிர்தமாக இருக்கும்போது, தென்றல் அமிர்தமாக இருக்கும்போது நாம ஏன் அதெல்லாம் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அதே மாதிரி நேற்று கோபிசரன் சார் கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த மைண்ட் ஸ்பார்க்கிங், மைண்ட் ப்ளோவிங், நம்மளே பலூன் உடக்கி வச்சது. அதான் சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது, அடுத்தவங்க வாழ்க்கையை போய் தான் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த கருத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கங்க. என் ஊர் பொள்ளாச்சிங்க. நான் யூடியூப்லாம் பார்த்துல, நான் 4 நாளில் பார்த்து நடந்தது, இந்த 3 நாளில் நடந்தது மட்டும் சொல்கிறேன். என் தங்கச்சி ரொம்ப கட்டாயம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட திருத்தலமுக்கு போய் இப்போ எதுவும் சாப்பிடுவேன். இந்த 4 நாளாக நான் எங்கேயுமே நகராமல் இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு, ஏன்னா 4 நாள் அனுபவத்தை தான் சொல்ல முடியும். ஐயாவோட பிறகு நான் யூடியூப்லாம் நான் பார்க்கலிங்க. 4 நாளாக பச்சை தண்ணி கூட போய் பிடிக்கலிங்க. ஏன்னா 2 மணி நேரத்துக்கு இருக்கா, 2 மணி நேரத்துக்கு இருக்கா ஏதோ ஒன்று சாப்பிடுவேன். பசியாகவே இருக்கக்கூடாது. ஆனால் அந்த நினைவெல்லாம் எனக்கு வரலைங்க. நான் வந்து என் தங்கச்சி புகழ் இது எல்லாமே வந்து என் தங்கச்சிக்கு தான் சேரும். ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே சாப்பிடாவிட்டாலும் இருக்க முடியாது. அப்படி உள்ளவன் இந்த 4 நாளா 3 நாளா ஒரு பச்சை தண்ணி கூட போய் பிடிக்கிறீங்க. அந்த அளவுக்கு இதில் கட்டுண்டு நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சிறப்பாக ஐயா தென்றல் ஐயா அவனை பார்த்ததில்ல, யூடியூப்பில் பார்த்ததில்ல, நான் நேரில் தான் முதல்ல பார்த்தேன். இந்த சின்ன வயசில் இந்த அளவுக்கு இருக்காருன்னா இவரையெல்லாம் 5 வருஷம் கழிச்சு பார்க்க நம்மளால பக்கமே நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை உயர்ந்திருப்பார். அந்த அளவுக்கு வருவாருங்க, நல்ல நிலையை வருவாருங்க. அதே மாதிரி தான் சார் சொன்னாருங்க, சர்க்கரை பற்றி சொன்னாருங்க. அது எப்படிங்க கையில் விரலை ஊற்றின ஒரு மாதிரியாக இருக்குது, விரல் வந்து கடைசியில் வருது ரத்தம்.
கழிப்பு நீராக வருது. அதை வந்து அவங்க உணவுகளை சொன்னாங்க. நான் வைத்திய முறை சொன்ன சாரு அது என்ன கழிவாக ரத்தத்தில் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதே மாதிரி யூரினில் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதெல்லாம் எப்படிங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. அவரெல்லாம் காலையில் கொஞ்ச நேரம் சார் இல்லையேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் கடைசியாக அவருடைய வேகம் ரொம்ப சூப்பருங்க. நான் சாப்பாட்டை பற்றி சொல்லலைங்க, சாப்பாட்டை சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். சாப்பாட்டை பற்றி சொல்கிறதுக்கு நான் 4 நாளாக நான் எங்கேயுமே போகலை, பச்சை தண்ணி குடிக்கல வெளியே போய். இனிமேலும் இந்த 4 மணிக்கு இந்த கண்டிப்பாக இந்த 48 நாள் இந்த எல்லா பெருமையுமே என் தங்கச்சிக்கு தான் சார். எனக்கு மேலே பேச முடியாது. என்னுடைய உணர்வுகளை தான் நான் சொல்லியிருக்கிறேன். சாரை போட்டிருக்கோ ஐயாவை போட்டிருக்கோ எனக்கு இல்லை. என்னுடைய உணர்வு இந்த 4 நாளாக நடந்த உணர்வுகளை தான் நான் பேசியிருக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு பேசுறது தெரியாதுங்க. நான் யூடியூப் பார்க்கல, இனிமேல் பார்ப்பேன். அப்போ பார்த்துட்டு நீ அடுத்த இடம் பேசுகிறேங்க. என்னுடைய 4 நாள் அனுபவத்தை நான் பேசியிருக்கிறேன். ஏதாவது பேச்சில் குறை இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. நல்ல முறையாக தான் எனக்கு வந்து நான் பேசிட்டேன். அமைச்சு போட்டதுக்கு வந்து சொட்டை எழுதி வச்சிருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னோட்டம் தான் இது. அவங்க சீமா மேடம் வந்து நேற்று வந்து அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி நானும் அதுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஐடியா எல்லாமே அவங்களோட தான். அவங்களும் போய் அங்கே கடையில் போய் அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 பேரும் பைசா ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதனால் வாங்கிக்கோங்க சார். அவங்க 2 பேரும் படிச்சாங்களா, அவங்களுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் அடுத்த கிளாஸ் பார்க்கணும். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா சாப்டூர், அதாவது சதுரகிரி மகாலிங்கம் கோயில் மலை அடிவாரத்திலிருந்து வருகிறேன். எனது தொழில் பார்த்தீங்கன்னா டீ கடை. முதல்ல யூடியூப்பில் சாரை பார்க்கும்போது டீயும் சாராயும் ஒன்றுன்ற ப்ரோக்ராம் தான் முதல் பார்த்தேன். எனக்கு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன இவர் வாட்டுக்கு டீயும் சாராயம் ஒன்று அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு. சரி அது என்னதான் இருக்கும்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒரு நாள் நீங்கள் முதல்ல டீ குடிக்காம அவங்களால இருக்க முடியுமான்ற கேள்வி தான் வச்சார். அதைத்தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தார். என்ன இப்படியே சொல்கிறாரு, சரி நம்ம குடிக்காமல் இருப்போமேன்னு சொல்லி முதல்ல நம்ம எதையும் பண்ணி பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் முதல்ல நான் குடிக்காமல் இருந்தேன் ஒரு நாள். அப்புறம் 2வது ஆயில் புளிங்கை பற்றி சொல்லியிருந்தார். அப்போ அதை வந்து நான் முதல்ல என் வீட்டுக்கு தெரியாமல் நான் வந்து காலையில் 3 மணிக்கெலாம் கலந்து வரக்க எழுந்திரிச்சிடுவேன் மிட் நைட்டில். அப்போ அதை முதல்ல நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வகுத்தில் உள்ள லைட்டாக கொஞ்சம் எரிச்சல் இருக்கும். இந்த நெஞ்சு எரிச்சல்லாம் இருக்கும். சில டீ கடை வச்சுருக்க ஒரு கடை தெரியாது. அந்த எரிச்சல் வந்து ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லாமல் கொஞ்சம் கூலிங்காகவே நல்லாவே இருந்துச்சு. பல்லு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்போ என் பொண்ணுக்கு 7 வயசு. அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் சாக்லேட்டு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு பல்லு பின்னாடி பூரா சொத்தை வெறும் சூத்தையாக தான் இருந்தது. நான் என்னென்ன பேஸ்ட்டு என்னென்ன நாட்டு எல்லாம் போட்டு பார்த்துட்டே ஒன்றும் ஆகலை. அப்போ பாப்பா வாடா நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் போல் வாயில் வச்சுக்கிட்டு அவுட் சைடு போகும்போது போயிட்டு வாங்க, வந்துட்டு நீங்கள் துப்பிக்கிங்க அப்படின்னு. என்னப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னுச்சு. ஒன்றும் இல்லடா, நீ பல் தேய்ச்சிக்கிறதுனா அம்மா நேராதுன்னு உன்னை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்கூலுக்கு போக, நீங்கள் முதல்ல இதை ஊற்றிட்டு அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா பல் தேய்க்கிற வேலை மிச்சம்னு சொல்லி அந்த பிள்ளைய அப்படி ஜூ காட்டி விட்டு லைட்டாக. அப்புறம் அந்த பிள்ளை தொடச்சி அப்போ இன்ன வரைக்கும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 20 நாளாக வந்து அதான் நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டில். அந்த பல்லு சொத்தையே இல்லை. அதை வந்து எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மாவே அதை நேரடியாக பார்த்தாங்க. பல்லு வந்து சொத்தையே இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஆனால் இனிமேல் அடுத்து விழுந்து முளைக்கும் போது அது நல்லாவும் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. 2வது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு விஷயங்களும் பார்க்கும்போது அதாவது மாத்திரை தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு ஒரு தோணுச்சு, அம்மாவுக்கு வருஷம் பூரா மாத்திரத்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு சத்து இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணுறது? அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 ரூபா மாத்திரை வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி நம்ம நிப்பாட்டுறது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் அம்மாட்ட லைட்டாக சொல்லி பார்த்தேன். இவன் என்னை எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன், ஐயோ நான் வரலப்பா, என்ன வேணாலும் இருக்கட்டும், நான் மாத்திரையோடு தான் இருப்பேன், என்னை எங்கேயுமே கூப்பிடாத அப்படின்ற மாதிரி என்னுடைய நண்பர் மூலியமாக வர சொல்லிட்டு இருந்தாங்க. நேரடியாக அந்த விஷயத்தை அவங்க என்கிட்ட சொல்லலை. இப்போ நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரே தான் கேட்டேன், வாழ்நாள் முழுதும் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மாத்திரையோடு தான் போகணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேலையும் இல்லை. 4 நாளைக்கு வர போகிறீங்க, தங்க போகிறீங்க, 3 தடவை நல்லா சாப்பாடு போடுறாங்க, என்ன சொல்கிறான்னு கேளுங்க, அவ்வளோதான். பிடிச்சா இருப்போம், இல்லைனா ஊருக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டே வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. இந்த 4 நாளில் மேக்ஸிமம் அதிக தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையாவே இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா உணவே மருந்தே உணவுன்னு சொல்லி நிறையா மண்டபங்கள், கல்யாண மண்டபங்கள், சாப்பாட்டு இடங்கள், பஸ்ஸில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த உணவே மருந்தை இப்போ தான் நான் நேரில் இந்த 4 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உண்மையிலே வந்து எல்லா வெரைட்டிஸ் சாப்பாடும் எல்லாமே சாப்பிட்லாம்.
இப்போ எங்கள் வீட்டிலாம் போனோன்னா பழைய கஞ்சி வந்து நாங்கள் ஆரம்பத்தில் சாப்பிட்டே இருந்தோம். பிள்ளை குட்டிகள் எல்லாமே வர வெரைட்டிஸ் மாறிக்கிட்டே ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டில் லீவுனா ஒரு நாளைக்கு பழைய கஞ்சி வைமா, அந்த கும்பால ஊற்றி வைமா, 4 சின்ன வெங்காயத்தை எடுத்து வைமான்ற மாதிரி தான் ஃபேஷன் மாதிரி அது வந்துருச்சு. எனக்கே ஒரு ஆச்சரியம், என்ன இப்படி இருக்கே வாழ்க்கை. அப்போ நம்ம பிள்ளைய காலங்கள்லாம் என்ன ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா சாப்பாடே வேறு மாதிரி இருக்குமோன்ற ஒரு ஃபீலிங் வேறு இருந்தது. அப்போ தான் யோசித்தேன், சரி எப்படினாலும் அம்மா வந்து டியூக்கு கூட்டு போயிடுவோம். ஏன்னா தலைமை சரியாக இருந்தால் கீழே இருக்க கலகமும் சரியாக இருக்குன்ற மாதிரி அம்மாவாகி தான் கையோட கூப்பிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக மீண்டும் என்னுடைய குழந்தைகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல முறைக்கு வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன். அப்புறம் டீ சாராயம் ஒன்றுன்னு சொன்னார் சார். ஒரு கரும்பு ஜூஸுக்கு ஒரு கதை சொன்னார். எல்லா இடத்துலையும் கரும்பு விற்கிறாங்க, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதனால் என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் டியூன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். தொழில் ரீதியாக எனக்கு அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடச்சிது. நான் இனிமேல் பால் டீ விற்கிறத காட்டிலையும் பால் டீ இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் ஆவாரம் போட்டி, துளசி இலை, தூதுவலை, இந்த மாதிரி டீயை ஒரு ஸ்பான்சர் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில், அதாவது இந்த 2019 எல்லாத்துக்கும் உதயமாகுது, நமக்கு உதயம் ஆயிடுச்சு. அதனால் இனிமேல் இந்த டீ வியாபாரத்தை ஒரு பிஸ்னஸ் ஒரு டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிறப்பு ஒரு வாய்ப்பை அளித்த தென்றல் சார் அவர்களுக்கும் நல்ல ஒரு மனமார்ந்த என்னுடைய நன்றியையும் சாப்பிட்டு பொதுமக்கள் சார்பாகவும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நேற்று கோவி சரவணன் சார் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் காலையில் வந்து ஒரு மாதிரியாக இருந்தது, எனக்கு தூக்கம் வச்சு போய் தூங்கிட்டேன் சத்தோட. ஒரு 11:30 மேலே தான் எந்திரிச்சு வந்தேன். அப்போ சார் ஒரு விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். இங்கே வந்தால் அதாவது மனசில் இருக்க நோய்க்கும் இருக்க கழிவு பிரச்சனைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் மனசில் இருக்க பிரச்சனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி யாரும் நம்மளை கூப்பிடல. ஆனால் தென்றல் சார் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி இதை மட்டும் செஞ்சால் போதாது, நீங்கள் மனசில் இருக்க கழிவையும் வெளியேற்றணுன்றதுக்காக நேற்று கோபி சார் சரவணன் சார் வந்து நிறையா விஷயங்கள் சொன்னார். இப்போ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, யாரை பார்த்து ஏன் நம்ம கோவப்படணும், ஏன் போராம போடணும், அவங்க இப்போ இருக்காங்க இவங்க இப்போ இருக்காங்க, நம்ம அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது. முதல்ல நம்ம எப்படி இருக்கோம், நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், மனசில் இருக்க அழுக்குகளை முதல்ல வெளியெடுத்து முதல்ல எரிச்சிருங்க அப்படின்ற விஷயத்தை எனக்கு சொன்னார். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்தவங்கள சொல்கிறத காட்டிலும் நம்ம முதல்ல சுத்தமாக இருந்தால் தான் நம்ம மனைவி கேட்பாங்க, நம்ம மனைவி சுத்தமாக இருந்தால் நம்ம குழந்தைகள் கேட்பாங்க. அப்போ நம்மளால் முடிஞ்ச சொந்த பந்தங்கள் ரிலேட்டிவ் ஒரு சில விஷயங்களாக நம்ம மாற்றி கொண்டு வர நம்ம வந்து முன் உதாரணமாக தான் இருக்குமே தவிர நம்மளே அதை ஆமாம் அதை போய் செய்யவா, என்னத்தை இதை போய் செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க. இங்கே வந்து வாய்ப்பளித்த எல்லாருக்கும் என்ன கேட்டால் வந்து இது வந்து 2019 ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் சொன்ன 500 கோடி இல்லை, இது அதை காட்டிலே அதுக்கும் மேலேன்ற மாதிரி தான் இந்த வாய்ப்பு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வாய்ப்பளித்த நன்றி, வணக்கம். வாய்ப்பை நல்கிய தென்றல் ஐயா அவர்களுக்கு நல்ல வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். ஹெல்த் இஸ் வெல்த், அதாவது ஒரு குடும்பத்தின் முழுமுதற் சொத்து என்பது உடல் நலம். அந்த உடல் நலம் நல்ல மனநலத்தை கொடுக்கிறது. ஹெல்த்தி மைண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் எ ஹெல்த்தி பாடி. நல்ல உடல்நிலை உள்ளவர்களுக்கு நல்ல மனநிலை இருக்கும், நல்ல குடும்ப உறவுகள் இருக்கும். அது வந்து குடும்பத்தில் நல்ல உறவுகளை ஏற்படுத்தி அது நல்ல வாய்ப்பாக அமையும். நமது இயற்கை உணவு என்பது அது இயற்கையாகவே நமது நல்ல உடல்நிலையை கொடுக்கிறது. அவளில் சாதம், அவளில் வந்து பல வகை சாதங்கள், அடுத்து பேரிச்சம்பழம், எல்லாமே நமக்கு இயற்கையான காய்கறி உணவுகள் அனைவும் நமக்கு நல்ல உடல் நலத்தை கொடுக்கிறது. இந்த 4 நாட்களில் நாம் சாப்பிட்ட இயற்கை உணவு என்பது பல நபர்களுக்கும் சுகர், பிபி இவைகளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து உடல் எடையையும் குறைத்து நல்ல உடல் நலத்தை கொடுத்துள்ளது. இதை அதாவது ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வில் இருக்கும் நான் பல பள்ளிகளிலும் தமிழ்நாடு அளவில் இந்த இயற்கை உணவை பாடத்திட்டத்திலே சேர்க்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தென்றல் ஐயா அவர்கள் இந்த எதிர்காலத்தில் இந்த இயற்கை உணவினுடைய சிறப்புகளையும் யோகாவினுடைய சிறப்புகளையும் வலியுறுத்துமாறு பல ஏற்பாடுகளை செய்ய நாம் எத்தனிப்போம் என்று கூறிக்கொண்டு, நமது இந்தியன் மெடிசின் என்பது
நான் வெளிநாட்டில் ஆசிரியராக பணிபுரிந்த காலத்தில் அந்த மாணவர்கள் எத்தியோப்பியாவில் இந்தியன் மெடிசனை பற்றி தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமான இயற்கை உணவு அல்லது இந்தியன் மெடிசின் எல்லாமே நமக்கு சிறப்பான பிரசாதம். அதை நாம் நல்லபடியாக எதிர்காலத்தில் சிறப்பாக அனைவருக்கும் சென்று சேர்க்குமாறு நாம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இயற்கை உணவினுடைய அதிபராக இருக்கும் சென்னியப்பன் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாழ்க வளமுடன் என்று முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சண்முகநாதன், காரமடையிலேருந்து வரேங்க. இப்போ சார் ப்ரோக்ராமுக்காக நான் 2 வருஷமாக ட்ரை பண்ணி இந்த வாரம் தான் வந்து அட்டன் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நான் வந்து என்ஆர்ஐ ஃபாரினில் இருக்கேன், வரவே முடியல. ஒரு டைமும் யூடியூப்பில் பார்ப்பனே தவிர இவரை வந்து மீட் பண்ணணுன்னா என்னால் முடியவே இல்லை. ஏன்னா எனக்கு லீவும் கம்பெனி கொடுக்குற லீவுக்கும் இவர் ப்ரோக்ராமுக்கும் ஷெட்யூலும் செட் ஆகவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக ட்ரை பண்ணி இந்த வாரம் தான் நான் வந்திருக்கிறேன். அதுவும் கிட்டத்தட்ட 80,000 ரூபா செலவு பண்ணி வந்திருக்கேன். இதுக்காக வேண்டியதான் வந்திருக்கேன். இது வந்து நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இங்கே நீங்கள் இந்த பயன் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஆனால் வெளிநாட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இதை அடையவே முடியாது. ஒன்லி யூடியூப்பில் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபுட்டும் அதே மாதிரி தான், காய்கறிகள் அதே மாதிரி தான், எல்லாமே இங்கேருந்து வர காய்கறி தான் அங்கே வருது. 1 வாரம் 1 மாதம் 6 மாதம் வச்ச காய்கறி தான் சாப்பிட்றாங்க. ஆனால் இங்கே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றீங்க, அது உங்களுக்கு உடனே சத்து கிடைக்கிது. ஆனால் அங்கே எங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல. ஆனால் எத்தனையோ நாட்டில் நான் வேலை செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு நான் சாப்பிட்டதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நான் இருக்கிற கண்ட்ரியில் எல்லா ஃபுட்டுமே இருக்கும். வேக வச்சது, வேகாத உடம்பு, கேரளா ரைஸு, மோட்டோ ரைஸு, சப்பாத்தி, குஸ்கா எல்லாம் இருக்கும். ஆனால் அது வேணுங்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்றாங்க. ஆனால் எல்லோரும் சில பேர் பார்த்திங்கன்னா எல்லா உணவும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு தொப்பை மட்டும் இவ்வளோ பெருசு இருக்குது. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாரோட உணவு வந்து வெரி கிரேட். 5 ஸ்டார் ஹோட்டலை விட ஒரு பங்கு அதிகமாக இருக்குது. இது வந்து நீங்கள் எங்கே போய் எவ்வளோ செலவு பண்ணி போனீங்கனாலும் அந்த ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது என்னுடைய இது வந்து இருவரோட சேவையும் வந்து தொடர என்னை வாழ்த்த வயசு இல்லைனாலும் இறைவனிடம் வேண்டுகிறேன். இவர் சேவை தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். என் பேர் குமுதா நடராஜன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15, 20, 30 வருஷத்துக்கு முன்னாடியே பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கு ஏன்னு டாக்டர்ஸ் எத்தனை பேர்த்துட்டு போனாலும் சரியாகலை. ஒரு 10 வருஷம் எவ்வளோ பேர் பார்த்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அக்குபஞ்சர் பற்றி கேள்விப்பட்டுட்டு அதில் போய் 3 மந்த்ஸில் அந்த வலி எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. அப்போ பார்த்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்படி ஒரு கலையை நம்ம இத்தனை நாளாக தெரியாமல் இருந்தது, இது என்னென்னு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக போய் ஒரு 48 வயசு பக்கமாக போய் அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன். நான் அது ஃபுல்லாக எம்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன். அதில் நான் ஃபேக்கல்ட்டியாகவும் இருக்கிறேன் அக்குபஞ்சர் இதில். இப்போ நான் பார்த்தா பேக் பெயின் ரொம்ப நல்லா சரியாயிடுச்சு. நான் அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னமோ நிறைய தேடுதல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி கிடைச்சதுன்னா, டாக்டர்ஸ் நான் பார்க்குறது ஒரு 5 வருஷமாக நிறுத்திட்டேன். எங்கே போனாலும் சரியாகலையான்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்குறதே நிறுத்தி 5 வருஷம் கழிச்சு அப்புறம் தான் எனக்கு அக்குபஞ்சர். ஏன்னா தேடுதல் இருந்துட்டு இருந்தது. என் உடம்பு நல்லாகணும், கடவுளே எனக்கு உடம்பு வலிக்குது, நிற்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த தேடுதலில் தான் கிடைச்சிது எனக்கு அக்குபஞ்சர். அதுபோல் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இன்னும் நிறையா தேடுதல். ரோட்டில் போகும்போது, காரில் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்தா நடக்க முடியாமல் நிறைய பேர் நடந்து போவாங்க. யாராவது லேடிஸ்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போவாங்க. அப்புறம் எங்கள் கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அவங்க பாதம்லாம் பார்த்தா அதில் வீக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு. ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே எல்லாரும், எப்படி தான் என்றைக்கு தான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு வரும் அப்படியெல்லாம் அந்த மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அப்போ வந்து கூட நம்ம இது மட்டும் இல்லை, இன்னும் வேற ஏதோ நம்மளை உடம்பு தொந்தரவு பண்ணுது. அப்போனா நம்ம சாப்பிட்றோம்ல, என்ஜான் வயிற்றுக்கு இந்த வயிறே பிரதானம்னா இந்த வயிற்றுக்கு நம்ம நல்லதாக கொடுக்கலாம். அதனால தான் எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணும். அப்புறம் கொஞ்சம் இப்போ ஒரு 6 மாதமாக லேசாக ஒரு முழங்கால் வலி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னோட வைத்தியத்தையும் பார்த்துக்கிட்டு ஆனால் கொஞ்சம் ஆனால்
இன்னமும் தேடுதல் இருக்கிறதுனால யூடியூப்பில் பார்த்தபோது தென்றல் சார் ஐயாவது பார்த்துட்டு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. சரி, இந்த மாதிரி ஃபுட்டு இல்லைனால தான் எல்லாத்துக்குமே உடம்பு கெட்டிட்டு இருக்குது, நம்ம இதில் போய் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கூட என் பேரனும் பார்த்துக்கிட்டு இருப்பான் நான் யூடியூப் பார்க்குறத. அவன் என்ன சொல்லுவான், என்னை குமான்னு தான் கூப்பிடுவான். என் பேர் குமுதாங்கிறனால குமாமாங்கிறது குமா, இதெல்லாம் சரிப்படாது குமா, நீ இவ்வளோ கஷ்டப்படணும், இதெல்லாம் போய் எப்படி ஈஸியாக இதெல்லாம் செய்ய முடியுமா உன்னால், இப்படி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது குளிக்கிறது இதெல்லாம் போய் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு மாதிரி அவன் எனக்கு கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி கோயம்புத்தூரில் வந்திருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தனியாக போகிறதுக்கு யாரும் வீட்டில் விட மாட்டாங்க. அப்போ என் ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனா அப்புறம் கடைசி நேரத்தில் அவள் வரலான்ட்டான். இன்ன வரைக்கும் வீட்டுக்கு தெரியாது, நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன்னு யாருக்கும் தெரியாது, ஃப்ரெண்டோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கிட்டு போய் வீட்லேயே எல்லாத்துக்கும் இதே மாதிரி பண்ணணும். அவங்க இன்னொருத்தர் கூட சொன்னாங்கல்ல, பையன் உடம்பு சரியில்லை விளையாடுறதுக்கெல்லாம் அவனால சத்து இல்லைன்னு சொல்கிற மாதிரி, எங்கள் பேரனும் கிரிக்கெட்டில் இருக்கான். அவனுக்கு கிரிக்கெட் போயிட்டு வந்தால் ஈவினிங் ஆனால் என் கூட படுத்துக்குவான், கால் வலிக்குதுக்கு அக்குபஞ்சர் பண்ணு அப்படின்னு படுத்துக்குவான். அப்போ அவனுக்கு அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். இப்போ இனிமேல் போய் அவனை ஃபுட்டை மாற்றணும். ஃபஸ்ட்டு அவனை ஃபுட்டை மாற்றிட்டு அப்போ தான் அந்த கால் வலியெல்லாம் சுத்தமாக அவனுக்கு சரியாகும். இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணணும். இப்போ நான் இப்போ 2 நாளைக்கு முன்னே பேசினப்போ சொன்னேன்ல, எங்கள் பேத்திக்கு டேண்ட்ரூஃப் இருந்து எல்லாம் சரி பண்ணிட்டேன், இப்போ நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அது மாதிரி எல்லாருக்கும் பண்ணணும். இந்த கலையை உலகம் முழுவதும் முதல்ல கொண்டு போகணும். நம்ம அவர் ஐயா அன்னைக்கு கூப்பிட்டார்ல, எல்லாரும் யார் யாருக்கு ஆர்வம் இருக்குதோ வாங்க என் கூட போய் நிறைய பக்கம் எல்லாம் எடுத்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ எனக்கு திடீர்னு இவர் கூட கிளம்பி போயிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்னன்னு கேட்டால் எனக்கு இனிமேல் எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. எல்லாம் குழந்தைங்கெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, பேரம்பேத்தி எடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சது. இனிமேல் கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. அதனால் இவர் கூட கிளம்பி போயிட்டு உலகத்துக்கு சேவை செய்யணும், மக்கள் எல்லாத்தையும் அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. இவரை மறந்துட்டேன் நான், சென்னியப்பன் சார். அவர் நான் அன்றைக்கி வந்ததுலேருந்து கவனிச்சிட்டு இருந்தேன். தென்றல் ஐயா மாதிரி இவர் தென்றல் மாதிரி அப்படியே பறந்து பறந்து வேலை செய்துக்கிட்டு இருப்பார். கவனிச்சிருக்கீங்களா எல்லாரும்? அப்படியே தென்றல் மாதிரி இவரும் பறப்பார். அப்போ நான் நினச்சேன், எப்படி இப்படி இருக்கார் இவர் அப்படின்ட்டு. இப்போ தான் தெரியுது, நீங்கள் எல்லாம் நல்லா இவர் கூட இருந்துட்டு உடம்பெல்லாம் வெயிட் குறைச்சிட்டு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. எங்களுக்கும் அதே ஆரோக்கியம் வரணும்னு எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அப்புறம் சார் நேற்று சரவணன் சாரும் நிறையா சொன்னார். நான் நினச்சிக்கிட்டேன், நேற்று அவர்கிட்ட பேசணுன்னு இருந்தேன், நானும் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் தாங்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சொல்லிட்டேன்.